அம்மி 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 மீதிச்சு அழுந்ததி முகம் பார்த்து உள்ள மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதா மெட்டி 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 ஒலிதான் என்னுடைய ஆசை மகள் மகளுக்கும் தங்கள் மகன் அமரனுக்கும் திருமணம் அர்த்தம். இரண்டாவது முறையாக என்னுடைய மகன் நாட்டு இளவரசன் விஜயனுக்கும் அதுவும் தங்கை மகள் சாந்திக்கும் திருமணம் அகட்டும். மலைநாட்டு மன்னர் நம் அரசை கைப்பற்ற படைகளை திரட்டி வந்திருக்கின்றார். நம் நாட்டின் முகப்பேல் கலக்க வேண்டாம். இப்போதான் திருமணமானது. நான் செல்லுகிறேன். அந்த மலை மாற்று மன்னனை கொண்டுவிட்டு நாட்டை விட்டு வருகின்றேன். இல்லைங்க, இந்த தளபதி இருக்க நீங்கள் ஏன் செல்ல வேண்டும்? நான் செல்கின்றேன். மலை நாட்டு மன்னனை வென்று வருகின்றேன். தளபதியாரே, இந்நாட்டு இளவரசன் நான் இருக்க நீங்கள் செல்லலாமா? நாட்டு மக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் புறப்படுகின்றேன். நீங்கள் யாரும் செல்ல தேவையில்லை. இப்போது ஆணையிடுங்கள். அந்த கொடியவனை கொன்று வெற்றியோடு நான் திரும்புகிறேன். ஏண்டா ஒரு போருக்கு போறோம், மிருதக்கார போட்டிக்கார போய் என்ன பண்ண போறாங்க? என்னால முடியாது. அவ சென்று விட்டால் இது பாத்தீங்களா? செல்லுகின்ற எனது மகன் அந்த துணையாக பார்த்தாயா தங்கள் மகன் போய் நீயும் சென்று வெற்றியோடு அப்படியே ஆகின்றது. உன் மகள் யாரு? உன் மகள் தான். ஆமா ஆமா, சென்று ஆகட்டுப்பா, சென்று வருகிறேன். போருக்கு செல்கின்றேன். அப்படியா? நான் சென்று வரும் வரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாமா, நாட்டு மக்கள் தான் முதல்ல முக்கியம். முதல்ல கடமையை சிறப்பாக செய்து முடித்துட்டு வாங்க. நான் காத்திருக்கேன் மாமா. அப்படியா? சீக்கிரமா சென்று காத்துக்கிட்டு வாங்க. தங்கா, சென்று வரட்டுமா? உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது. ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியல. நான் போருக்கு போறேன். நான் போருக்கு சென்று வெற்றி பெற்று திரும்ப வரும் வரை சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். புரிகிறதா? போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நீ பார்த்தது அவரு? ஆமாண்டா, இவன் லப்பர் மாறிக்கிறான். இவன் ஒண்ணும் வேலைக்கு மெத்த மாறிக்கிறாரு அவரு. அவன் போருக்கு போறான், திரும்ப வருவானா? வரமாட்டானா? வரமாட்டானா? இல்ல பாதுவே செத்துருவானா? இல்ல அவன் காது அரசணுமா? ஊருக்கு தோணு தான் போதுமா? பார்த்து பொறுமை அப்படி போய் வேமாப்பா. எனக்கு பிடிக்கவே இல்லடா. ஏமா இவன்மா லப்பர் மாறிக்கிறான், அவரு எல்லாம் பணம் மரம் மாறிக்கிறாரு. வேண்டாம் சாட்டுமா, அவங்கதான் வேணும். உன்னை கோழி குஞ்சு மாதிரி அவரு அமுக்குறாரு. சேட்டாமா அகிட்ட ஓடி வா.
போருக்கு செல்ல வேண்டும். மலைநாடு செல்ல வேண்டும். அந்த குடிமை கொள்ள வேண்டும். உண்மைதான். ஆடி பாடி கொண்டே போக வேண்டும். போகலாமா? எப்படி தெரியுமா? எப்படி அது? இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனிதனுக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனிதனுக்கு, எத்தனை சிறிய மனதிற்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு உதிரம் என்றும் சிகப்பு, ஒருவரை நடந்தால் உயர்ந்தவராவார், பல வழி கடந்தால் தாழ்ந்தவராவா. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. கோடிய பாரு காலை விழிக்கும் குருவிய பாரு கோழிய பாரு காலையை விழிக்கும் குருவிய பாரு சோம்பலை பழிக்கும். கோடிய பாரு காலை விழிக்கும் குருவிய பாரு சோமலை பழிக்கும், காக்கைய பாரு கோடி பிழைக்கும், காக்கைய பாரு கோடி பிழைக்கும், அட நம்மையும் பாரு இந்த நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கு ஒரு கொள்கை அதற்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு கொள்கை அதற்கு ஒரு தலைவன், கொள்கை அதற்கு ஒரு தலைவன், அதற்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம். உயர்வை நம்பி உயர்ந்திடு தம்பி, நீ உயர்ந்திட வேண்டும். கைகளை நம்பி எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. விஜயா, என்ன ஆயிடுச்சு? விஜயா, போகலாமா? போருக்கு செல்லலாம் என்று வந்தால் அதை பார்த்தாயா, ஆற்றில வெள்ளமானது அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆஹா. நீ கருவிட்டு அக்கறை சென்றால்தான் அந்த குடிவனை கொள்ள முடியும். என்ன செய்வது? ஒருவனை எப்படி செய்தால் அண்ணே? எப்படி அது? இன்று ஓர் இரவு ஆ, இங்கு ஒரு கூடரம் அமைத்து நாம் இருவரும் தங்குவோம். கூடாரம் அமைத்து. விடிந்தால் நீர் பொருந்துவிடும். அப்போது சென்று அந்த மன்னனை கொண்டு விடலாமே. அப்படியா? ஆமா, சரி. புறப்பட பார்க்கலாம். ம்.